வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசகம் பேசுகிறேன். இப்போது நிறைய பேருடைய கனவு லட்சியம் என்னென்னா, தன்னுடைய வாழ்நாளில் சொந்த வீடு வாங்கிடுவோமா, அல்லது ஒரு இடம் வாங்கலாமா, அல்லது ஒரு வண்டி காராவது வாங்கிடலாமா அப்படின்னு நிறையா பேரோட கனவாக இருக்குது. இன்றைக்கி எல்லாருமே பார்த்தோம்னா இஎம்ஐ போட்டு தான் இன்றைக்கி லட்சக்கணக்கில் போட்டு தான் வீடு வாங்குறாங்க. அதை கட்ட முடியாமல் அதை ஜப்தியாகிற நிலைமை கூட போயிடுது. அப்படி வீடு ஆசைப்பட்டு வாங்குற வீடு, ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் ஜாதகத்தில் நல்ல வீடு அமையிறது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு அமைப்பு எந்த மாதிரி ஜாதகங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஜாதகத்தில் கட்டாயம் இருக்குது, ஓகேங்களா? அதுக்கு கடன் படாமல் வீடு வாங்கணும் அப்படின்னா, சொத்துக்கள் சேரணும் அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல நல்ல யோக திசைகள் நடக்கணும். 9 குடையவனோட திசை, 5 குடையவனோட திசை, லக்னாதிபதியோட திசை, 4 குடையவனோட திசை, இந்த திசா புத்திகள் நடக்கும்போது நல்ல வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாமே ஏற்படும், கார் வண்டியோட ஏற்படும். ஆனால் அந்த திசா புத்தி நாதன்கள் 6ஆம் இடத்துக்குடையவனோட சம்மந்தப்பட்டிருந்தால் கடன் மூலமாக தான் வீடு ஏற்படும். கடன் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு காரியத்தால் தான் வீடு சொத்து ஏற்படும். 6 குடையவனோட சம்மந்தம் பெறாமல் 4ஆம் அதிபதி நல்ல சொச்சேத்திர பலத்தோட லக்னாதிபதியோட சேர்ந்து 4ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டு உட்கார்ந்து இருந்தான்னா நிறைய வீடுகள் கட்டி வாடகை கொடுற அமைப்பு ஏற்படும். அது கூட 2 குடையவனும் சம்மந்தப்பட்டு இருந்தால் 100% லக்னாதிபதி 2 குடையவன் 4 குடையவன் சம்மந்தப்பட்டு இருந்தால் நிறைய வீடுகள் கட்டி வாடகை கூடக்கூடிய பிராப்தம் கூட அவங்களுக்கு ஏற்படும். ஆனால் கடன் படாமல் வீடு வாசல் வாங்கணும் அப்படின்னா அவங்க 6 குடையவன் சம்மந்தப்படக்கூடாது, 8 குடையவன் சம்மந்தப்படக்கூடாது, 4 குடையவனோட 4ஆம் அதிபதியோட. அப்படி இருந்தால் நல்ல வீடு வாசல் சொத்து எல்லாமே ஏற்படும், வண்டி வாகனங்களும் ஏற்படும், நல்ல ஹை லெவலில் அவங்க லக்ஸுரி வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். அதுக்கு திசாபுத்திகள் ஒத்து போகணும், நல்ல திசைகள் நடக்கணும். 6 குடையவன், 8 குடையவன், 3 குடையவன் இவர்களோட திசைகள் நடக்கும்போது இது நடக்காது. லக்னாதிபதியோட திசை, 2 குடையவனோட திசை, 4 குடையவனோட திசை, 5 குடையவனோட திசை, 7 குடையவனோட திசை, 9, 10 குடையவனோட திசைகள் நடக்கிறப்ப 11 குடையவனோட திசை நடக்கிறப்ப கூட அமையும். ஆனால் அந்த திசை நடக்கிற போது 4 குடையவன் சம்மந்தப்பட்டிருக்கணும். அந்த திசாநாதனோட 4 குடையவன் சம்மந்தப்பட்டு அமர்ந்திருக்கும் போது வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாமே ஏற்படும். 6 குடையவன் சம்மந்தப்பட்டால் அது கடனில் தான் போய் முடியும், ஜப்தி ஏற்படக்கூடிய நிலைமையில தான் ஏற்படும். சில நல்ல கடன்கள் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பும் ஏற்படும். அதுக்கு குரு பார்வை இருக்கணும். குரு பார்வை இருந்தால் நல்ல கடன்கள் பேங்கில் குறைஞ்ச வட்டிக்கு வாங்கி வீடு கட்டி அது அடைச்சி நல்ல முறையாக வாழக்கூடிய பிராப்தம் கூட ஏற்படும்.